வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி சீரகத்தூள் ரெடி பண்ணுங்க. அதை தான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். 1 டம்ளர் சீரகம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்தோடனே எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்வேன். காய வச்சுருந்த சீரகத்தை எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 டம்ளர் அதில் அளவு எடுத்து போட்டு வறுத்துக்கலாம். வறுக்கிறது எப்படின்னா நல்லா வறுத்து விட்டுருக்கணும், கருகி போயிடக்கூடாது. அதே சமயம் வறுவிடாமல் இருக்கக்கூடாது, வறுத்து வந்துடணும். ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கெடாது. அதனால் வறுத்து அரைச்சிக்கலாம். சும்மா அரைச்சாலும் அது சீரகத்தூள் தான், ஆனால் உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதிகமாக உங்களுக்கு தாங்காது. இதுனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். நம்ம எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே சீரகத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் என்னோடய சமையலுக்கு தேவையான பொடியெல்லாம் நானே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்லேயே. மிஷினில் கொடுத்து அரைக்காத மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குவேன். மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் மொத்தமாக அரைச்சிக்குவேன். 1 கிலோ அந்த மாதிரி அரைச்சிக்குவேன். அது மிஷினில் கொடுத்து அரைப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நானே அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய சுவை 6 பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இல்லத்தரசி சேனலையும் பாருங்கள்.